ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சவுண்ட் டெக்னாலஜி பற்றி பார்க்க போகிறோம். எவ்வளோ நாள்னு கேட்டிங்கன்னா, ஐ திங்க் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணப்போ ஐமேக்ஸோட டெக்னாலஜி பற்றி பேசியிருப்போம். சப்போஸ் நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா கார்ட்ஸில் போடுறேன், நீங்கள் அந்த வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த பக்கம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எதை பற்றி இருக்குன்னு தெரிஞ்சிருக்கும். அதை தம்ப்நெயிலை பார்த்துட்டு தான் உள்ளே வந்திருப்பீங்க. எஸ், Dolby Atmos அண்ட் dtsx டெக்னாலஜி பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த Dolby Atmos அண்ட் dtsx டெக்னாலஜியோட நேமை யூஸ் பண்ணி நிறைய அசம்பிள்டு ஆம்ப்ளிஃபயர்ஸ்லாம் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் தென் யூடியூப்பில் இந்த டெக்னாலஜி பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ட்ரை பண்ணும்போது நிறைய பேர் இந்த டெக்னாலஜியை தப்பாக புரிஞ்சுட்டு தப்பாக டெலிவர் பண்ணுறாங்க. ஸோ அதனால் இந்த டெக்னாலஜி எப்படி ஒர்க் ஆகுது, இந்த டெக்னாலஜிக்கு முன்னாடி உள்ள டெக்னாலஜி எப்படி ஒர்க் ஆகிட்டு இருந்தது, அதுக்கும் இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸு, இந்த மாதிரி நிறைய விஷயத்தை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ without any further ado, let's get started. ஸோ முதல்ல Dolby Atmos அண்ட் dtsxலாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி உள்ள டெக்னாலஜி எப்படி படிப்படியாக டெவலப் ஆச்சுங்கிறத ஒன்று ஒன்றா பார்த்துட்டே வரும். ரொம்ப பழைய காலத்துலலாம் என்ன பண்ணாங்கன்னா, மூவிக்கு ஆடியோங்கிற ஒரு விஷயமே இருக்காது. அதாவது இதை ஊமை பாடம்னு சொல்லுவாங்க. தென் அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் மூவி ஓடிட்டு இருக்கும்போதே அந்த மூவியோட ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி சைடில் ஒருத்தர் உட்காந்து பியானோ வாசிச்சுட்டு இருப்பார். பிகாஸ் அந்த பியானோ ப்ளே பண்ணுறது மூலயமா அந்த மூவியோட எமோஷன்ஸை இனிமேல் நல்லா டெலிவர் பண்ண முடியும். ஸோ இதுக்கப்புறம் தான் ஆடியோங்கிற ஒரு விஷயமே உள்ளே வருது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டெக்னாலஜியில் ஒரே ஒரு சிங்கிள் ஸ்பீக்கர் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதில் வெறும் ஒரே ஒரு சிங்கிள் சேனல் இருக்கிறதுனால இதை மோனோ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டேஜில் இன்னுமே இதை கொஞ்சம் டெவலப் பண்ணுங்கிறதுக்காக இன்னும் 2 ஸ்பீக்கர் ஆட் பண்ணாங்க. இதுதான் ஃப்ரண்ட் லெஃப்ட் அண்ட் ஃப்ரண்ட் ரைட். ஸோ இது மாதிரி 2 ஸ்பீக்கர் யூஸ் பண்ணுறதுனால இதை நம்ம ஸ்டெரியோ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னா, நம்ம முன்னாடி உள்ள ஸ்க்ரீனில் ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆச்சு அப்படின்னா வேறு டைமில் இந்த ஆப்ஜெக்டோட சவுண்டை இந்த 2 ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுனால இதை ஃபீல் பண்ண முடியும். ஸோ சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன். அதாவது நம்ம 2 கண்ணால் பார்த்தா மட்டும்தான் நம்மளால் சுற்றி இருக்கிற விஷயத்தெல்லாம் 3Dயில் பார்க்க முடியும். அதே மாதிரி ஆடியோக்கும் 3Dங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ தட் ஒரு மனுஷனுக்கு 2 காது இருந்தால் மட்டும்தான் அவனால் 3 டைமென்ஷனில் ஒரு ஆடியோவை கேட்க முடியும். காது மட்டும் இருந்தால் போதாது, 2 காதும் கேட்கணும். ஸோ இது எப்படின்னா, உங்களை நீங்கள் லைவாகவே டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. எப்படின்னு நான் சொல்கிறேன். உங்கள் கண்ணை கட்டிட்டு உங்கள் கூட இருக்கிற யாரோ ஒருத்தவங்களை உங்களை சுற்றி சும்மா சொடக்க போட சொல்லுங்கள். ஆனால் அப்படி பண்ணுறப்போ உங்களோட ஏதோ ஒரு காதை நல்லா சவுண்ட் கேட்காத அளவுக்கு மூடிட்டு அவங்க எந்த சைட்லேருந்து சொடக்க போகிறாங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் 2 காதில் கேட்குறப்போ அந்த சவுண்ட் எங்கேருந்து வந்துச்சுங்கிறத ஈஸியாக உங்களால் கண்டுபிடிக்க முடியும். ஆனால் ஒரு காதில் கேட்குறப்போ அந்த சவுண்ட் எங்கேருந்து வருதுங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், ஃபீல் பண்ணிங்களா இல்லையான்னு. சரி, நான் பேசிட்டு இந்த டாபிக் விட்டு எங்கேயோ போயிட்டுருக்கேன். எனவே பரவாயில்ல, எந்த இடத்துக்கிட்ட விட்டேன்? எஸ், ஸ்டெரியோ டெக்னாலஜி. இந்த டெக்னாலஜி வந்ததுலேருந்து தான் ஒரு ஆடியோ மூவ் ஆகிறத நம்மளால் கேட்க முடிஞ்சது. பட் இந்த மூவ் ஆகிற ஆடியோ ஃபீலு நமக்கு ஃப்ரண்ட் சைடில் மட்டும்தான் கேட்கறதுனால இதை இன்னுமே ஃபர்தராக டெவலப் பண்ணணும்னு நினச்சாங்க. இந்த ஸ்டேஜில் தான் சரவுண்ட் சவுண்ட் ஆடியோவை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதாவது இந்த ஃப்ரண்ட் சைடில் உள்ள ஸ்பீக்கர்ஸ் இல்லாமல் சைட்லேயும் பேக்லேயும் ஸ்பீக்கர்ஸ் ஆட் பண்ண ஆரம்பித்தாங்க. பட் இந்த சைட்லேயும் பேக்லேயும் உள்ள எல்லா ஸ்பீக்கருமே ஒரே ஒரு சிங்கிள் சேனலில் தான் ஒர்க் ஆகிட்டு இருந்தது. அதாவது ஏதோ ஒரு ஆடியோ சிக்னல் வருதுன்னா சைட்லேயும் பேக்லேயும் உள்ள எல்லா ஸ்பீக்கர்லேயும் அந்த ஆடியோ கேட்கும். ஸோ இன்னுமே இந்த ஆடியோ ஆக்யூரேட்டாக இருக்கணுங்கிறதுக்காக நமக்கு பின்னாடி உள்ள எல்லா ஸ்பீக்கரோட சேனலை 2ஆக டிவைட் பண்ணாங்க. அதுதான் சரவுண்ட் லெஃப்ட் அண்ட் சரவுண்ட் ரைட். ஸோ இந்த சரவுண்ட் ஸ்பீக்கர்ஸை 2ஆக டிவைட் பண்ணது மட்டும் இல்லாமல் லோ ஃப்ரீக்வன்சியை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு சப்வூஃபரையும் ஆட் பண்ணாங்க. ஸோ தட் இந்த ஹோல் செட்டப்போட நேமை 5.1ன்னு சொல்லுவாங்க. இது ஏன் 5.1 5.1 அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, மொத்தம் 5 சரவுண்ட் ஸ்பீக்கர்ஸ், அதாவது ஃப்ரண்ட் லெஃப்ட், ஃப்ரண்ட் ரைட், சென்டர், சரவுண்ட் லெஃப்ட், சரவுண்ட் ரைட் ப்ளஸ் ஒரு சப்வூஃபர். அதுதான் நம்ம .1 இல்லைனா 0.1 அப்படின்னு சொல்லுவோம். பொதுவாக இந்த செட்டப்பை தான் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. ஒரு ஹோம் தியேட்டர்னு வாங்க போனீங்கன்னா 5.1 ஹோம் தியேட்டர் தான் மோஸ்ட்லி சேல் பண்ணுவாங்க. ஸோ இந்த சரவுண்ட் சவுண்ட் ஃபீலை இன்னுமே ஆக்யூரேட்டாக கொண்டு வரணுங்கிறதுக்காக இவங்க 5.1லேருந்து 7.1 மாறினாங்க. இது எப்படி பண்ணாங்க அப்படின்னா, சரவுண்ட் ஸ்பீக்கர் சேனல் 2 இன்னுமே ஃபர்தராக டிவைட் பண்ணி 4 சேனலாக மாற்றினாங்க. அதாவது சைட் லெஃப்ட், சைட் ரைட், பேக் லெஃப்ட், பேக் ரைட்டுன்னு மாற்றினாங்க. ஸோ இப்போது சரவுண்டில் 2 சேனல் இருந்த இடத்துல இப்போ 4 சேனல் கொண்டு வந்திருக்காங்க. அதனால இதை 7.1 அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் இன்னுமே இதை ஆக்யூரேட்டாக பண்ணணும்னா இந்த 7.1 9.1 மாற்றணும், இல்லைனா 11.1 மாற்றணும். இந்த மாதிரி மாற்றிக்கிட்டே போகணும். ஸோ இப்படி மாற்றிக்கிட்டே இருக்கிறதுனால எல்லா இடத்துலையுமே ஒரே மாதிரி ஸ்பீக்கர் கான்ஃபிகரேஷன் இருக்காது. ஏன்னா எல்லா தியேட்டர்ஸுமே ஒரே டைமில் அப்கிரேட் பண்ண போகிறது இல்லை. ஸோ இந்த பிரச்சனையை எப்படியாவது சால்வ் பண்ணணும்னு திங்க் பண்ணும்போது தான் Dolby Atmos அண்ட் dtsx டெக்னாலஜி உருவாச்சு. இப்போ என்ன தான் இந்த டெக்னாலஜியில் இருக்குன்னு சீக்கிரம் சொல்லு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு புரியுது.
சொல்கிறேன். அதாவது ஏதோ ஒரு மூவியோட சீன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் நிறைய ஆடியோவை மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அதாவது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அந்த சீனில் உள்ள ஏதோ ஒரு கேரக்டரோட வாய்ஸ் இருக்கும், அவரை சுற்றி உள்ள அட்மாஸ்பியரோட சவுண்டும் அதில் ஆட் பண்ணியிருப்பாங்க. லைக் அவர் ஏதோ ஒரு டெஸ்கில் கீயை ப்ளேஸ் பண்ணியிருக்கலாம், இல்லைன்னா அவர் நடந்து போகிற சவுண்டு, அவர் சுற்றி காற்றடிக்கிற சவுண்டு, இது மாதிரி எல்லா சவுண்டையும் அதில் ஆட் பண்ணியிருப்பாங்க. இது இல்லாமல் அந்த சீனுக்காக கம்போஸ் பண்ண பேக்ரவுண்ட் மியூசிக்கையும் ஆட் பண்ணியிருப்பாங்க. இது எல்லாத்தையுமே இந்த ஸ்பீக்கர் கான்ஃபிகரேஷன் லைக் 5.1 7.1 இதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சேனலுக்கும் தனித்தனியாக மிக்ஸ் பண்ணி தான் இந்த ஆடியோவை டெலிவர் பண்ணும். அதனால் இந்த ஆடியோ ஃபைலை திரும்பி ரீமாஸ்டரிங் ஒர்க்குக்கு யூஸ் பண்ண முடியாமல் போயிடும். பட் இந்த டோல்பி ஆட்மாஸ் அண்ட் dtsx டெக்னாலஜிலலாம் இந்த மாதிரி ஆடியோ மிக்ஸை பண்ணவே மாட்டாங்க. இதில் எப்படின்னா, அந்த சீனில் வர ஒரு ஆப்ஜெக்டோட ஆடியோவையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி டெலிவரி பண்ணாமல் அந்த ஆப்ஜெக்ட்டு நம்மளை சுற்றி எந்த இடத்துக்கிட்ட மூவ் ஆகணுங்கிற டேட்டாவை மட்டும் அவங்களோட சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி தனியாக க்ரியேட் பண்ணிவிடுவாங்க. அதே மாதிரி அந்த சீனில் உள்ள எல்லா மூவிங் ஆப்ஜெக்டோட டேட்டாவை தனியாக க்ரியேட் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி பொசிஷன் டேட்டாவை க்ரியேட் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா, ஆடியோவை மிக்ஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நாம் எப்போ வேணாலும் அந்த மூவியில் உள்ள ஆப்ஜெக்டை ரிமூவ் பண்ணிக்கிற இல்லை சேஞ்ச் பண்ணிக்கிற ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும். இது மட்டும் இல்லாமல் எந்த ஸ்பீக்கர் கான்ஃபிகரேஷனாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த ஒரு சிங்கிள் ஃபைலே எல்லா ஸ்பீக்கர் கான்ஃபிகரேஷனுக்கும் அடாப்ட் பண்ணிக்கும். பிகாஸ் இந்த ஆப்ஜெக்டோட மூவ்மெண்ட் டேட்டாவை மட்டும் கொடுக்கறதுனால இது ஈஸியாக எந்த ஸ்பீக்கரில் வேணாலும் டெலிவர் பண்ணும். இது மட்டும் இல்லாமல் டோல்பி ஆட்மாஸ் அண்ட் dtsx டெக்னாலஜியில் சீலிங் ஸ்பீக்கர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னா, முன்னாடிலாம் நம்ம 2 டைமென்ஷனில் 360 டிகிரியில் நம்மளை சுற்றி மட்டுமே ஆடியோ மூவ் ஆகிறத கேட்டுட்டு இருந்தோம். பட் இப்போது 3 டைமென்ஷனில் 360 டிகிரியில் எந்த இடத்துக்கிட்ட வேணாலும் இந்த ஆடியோ மூவ் ஆகிறத நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். இந்த டோல்பி ஆட்மாஸும் dtsxம் வேறு டிஃப்ரெண்ட் கம்பெனின்னு உங்களுக்கே தெரியும். இவங்க 2 பேருமே வேறு டிஃப்ரெண்ட் கோடக்கை யூஸ் பண்ணுறாங்க. இந்த டோல்பி ஆட்மாஸில் ஒரு சிங்கிள் டைமில் மேக்ஸிமம் எத்தனை ஆப்ஜெக்டை கவர் பண்ண முடியும்னு சொல்கிறாங்கன்னா 118 ஆப்ஜெக்டை ஒரு சிங்கிள் டைம்லேயே உங்களால் டெலிவர் பண்ண முடியும். பட் சில பேர் 128 ஆப்ஜெக்ட் வரைக்கும் கூட இது சப்போர்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. பட் dtsx எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுக்கு லிமிட்டே கிடையாது. ஒரு சிங்கிள் டைம்லேயே எத்தனை ஆப்ஜெக்டை வேணாலும் இதால் டெலிவர் பண்ண முடியும். இப்போது அசம்பிள்ட் ஆம்ப்ளிஃபையர்ஸ்க்கு வருவோம். இதில் டோல்பி ஆட்மாஸ் dtsxலாம் ஒர்க் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்க் ஆகாது. பிகாஸ் இதை டீகோட் பண்ணுறதுக்கு டோல்பி ஆட்மாஸ் அண்ட் dtsxோட சிப் இருந்தால் மட்டும்தான் இது டீகோட் பண்ணவே முடியும். ஏன் அப்படின்னா, இது ஆப்ஜெக்ட் பேஸ்டு ஆடியோங்கிறதுனால இதை கரெக்டாக நம்ம டெலிவர் பண்ணுறதுக்கு இதுக்கு அந்த சிப் கண்டிப்பாக தேவைப்படும். பட் இது வரைக்கும் அசம்பிள் பண்ண ஆம்ப்ளிஃபையர்ஸ் எல்லாத்துலேயுமே 5.1 ஈவன் 7.1 ஆடியோவை கூட டீகோட் பண்ண முடியும். பட் ஏன் டோல்பி ஆட்மாஸும் dtsxோட சப்போர்ட் மட்டும் இல்லைங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நிறைய பிராண்டட் ஏபி ரிசீவர்ஸில் மட்டும்தான் இந்த டோல்பி ஆட்மாஸ் அண்ட் dtsxோட சப்போர்ட் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி அந்த ஏவி ரிசீவரோட ப்ரைஸும் ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ ஒரு ஏவி ரிசீவரோட ப்ரைஸ் அதிகமாக இருக்கிறதுக்கான காரணம் அதுக்குள்ளே உள்ள இன்பில்ட் ஆம்ப்ளிஃபையர்ஸ்னால கிடையாது. அதில் யூஸ் பண்ணியிருக்கிற அந்த டீகோட் பண்ணுற சிப்புக்கு தான் அவங்க அவ்வளோ ப்ரைஸ் வச்சுருக்காங்க. பட் அசம்பிள்ட் ஆம்ப்ளிஃபையர்ஸோட ப்ரைஸ் ரொம்பவே கம்மியாக இருக்குது. இதில் போய் டோல்பி ஆட்மாஸ் அண்ட் dtsxோட சப்போர்ட் இருக்குன்னு சொல்லி மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. மார்க்கெட்டில் இல்லாத ஒரு மதர் போர்டை இவங்க யூஸ் பண்ணியிருக்க மாதிரி இவங்க மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கிறது ரொம்பவே தப்பான விஷயம். அப்படியே இந்த மதர் போர்டு மார்க்கெட்டில் அவைலபிளாக இருந்து அதை வாங்கி இவங்க அசம்பிள் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க எந்த அளவுக்கு காசு கொடுத்து அதை வாங்கியிருக்கணும், எந்த அளவுக்கு இந்த அசம்பிள் ஆம்ப்ளிஃபையர்ஸை ப்ரைஸ் அதிகமாக விற்கணும்னு யோசிச்சு பாருங்கள். இது மாதிரி மதர் போர்டு எங்கேயுமே கிடையாது. ஸோ யாரையும் நம்பாதீங்க. இப்போ உங்களுக்கு இந்த டெக்னாலஜி கண்டிப்பாக தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக இதோட ப்ரைஸும் ஜாஸ்தியாக தான் இருக்கும். அதில் எந்த சேஞ்சுமே இல்லை. பர்சனலாக என்ன கேட்டிங்க அப்படின்னா 5.1 7.1 இதுவே ஓகே தான். ஏன்னா டோல்பி ஆட்மாஸ்க்கு சோர்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். என்னதான் நம்ம நிறைய மணி ஸ்பெண்ட் பண்ணி ஏவி ரிசீவர்ஸ் வாங்கி வச்சுருந்தாலும் அதுக்கான சோர்ஸ் கிடைக்கல அப்படின்னா அந்த மணி ஃபுல்லாகவே வேஸ்ட் தான். பிகாஸ் டோல்பி அட்மாஸ் கண்டென்ட்லாம் ஒன்லி ப்ளூரேல மட்டும்தான் அவைலபிளாக இருக்கும். அப்படி இல்லைன்னா அமேசான் பிரைம், நெட்ஃப்ளிக்ஸு இது மாதிரி ஓடிடி சர்வீஸில் தான் இருக்கும். அதுலேயுமே எல்லா மூவிஸ்க்கும் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் சந்தேகம் தான். நிறைய ஹாலிவுட் மூவிஸ்க்கு கண்டிப்பாக டோல்பி ஆட்மாஸ் சப்போர்ட் இருக்கும். பட் அந்த ஹாலிவுட் ஃபிலிமே தமிழில் நீங்கள் பார்க்க ட்ரை பண்ணும்போது அதுக்கு டோல்பி ஆட்மாஸ் சப்போர்ட் இருக்காது. இதுக்காக அந்த ஹோல் மூவியையும் ஒரு புரியாத லாங்குவேஜில் பார்க்க முடியாதுல்ல. ஸோ இப்போ உங்களுக்கு இந்த டெக்னாலஜி பற்றி ஓரளவுக்காவது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு புரியல அப்படின்னா அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ ஃபைனலி இந்த வீடியோ இதோட முடியுது. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை மீட் பண்ணுறேன். மறக்காமல் இந்த சேனலில் உள்ள மற்ற வீடியோஸும் செக் பண்ணி பாருங்கள். குட் பை ஃபார் நவ்.